வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் அமைதி பேரணிகள் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்படும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பூங்காவிலிருந்து தொடங்கிய பேரணி அண்ணா சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணி மண்டபத்தில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து அங்கு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மெழுகுபர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1965 மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்தி திணிப்பு நடவடிக்கையை எதிர்த்து தமிழ் மொழியை காக்க உயிர்நீத்த தியாகிகளின் நினைவாக அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், அப்துல் பாஷித், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் முருகானந்தம், ரவி என்கின்ற ராஜாராம், அனிதா, தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப்கான், மகளிரணி தலைவி பிரபாதேவி, மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கையில் பதாதைகளை ஏந்தி பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் இந்த அமைதி பேரணி நடைபெற்றதாகவும், அன்று புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஆளும் கட்சியாக இருந்தது காங்கிரஸ், மத்தியில் இந்தி திணிப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான். அன்று இராணுவத்தை வைத்து 400க்கும் மேற்பட்ட மொழி போராளிகளை கொன்று குவித்துள்ளனர். இதற்கு காரணமான காங்கிரஸை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று அந்த மொழி போராட்டம் மறைக்கப்பட்டுள்ளது. இதனை வெளிக்கொண்டு வரும் வகையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றுள்ளதாக கூறினார். இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி நம்ம தாய்மொழிக்காக தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாளாக இன்று அமைதி பேரணி நடத்தி இன்னைக்கு மக்களோட எங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்கோம். இதை மெயினாக கண்டிக்கணும்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு புதுச்சேரியில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் இவ்வளோ மக்கள் ஒரு இந்திய இராணுவத்தை வச்சு ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேச துரோகத்துக்கான ஒரு விஷயத்த நம்மளோட இந்திய இராணுவத்தை வச்சே 400க்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டு குவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்டனால இன்னைக்கு இதை வெளில எடுத்து சொல்லும் விதமாகவும் இதை மக்களுக்கு இந்த அவேர்னஸ், ஏன்னா நான் 88 தான் பிறந்தேன். இந்த மொழி போராட்டம்லாம் பார்த்தா 1937 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீவிரமானது 1965 ரொம்ப தீவிரமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ இதெல்லாம் நம்ம வெளில படித்து பார்க்கும்போது தான் இதோட டெப்த்தோ, இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ அதுக்காக அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்னைக்கு நாங்கள் இங்கே புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவினர் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், DGP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது.
அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் சுழற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்று வரும் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருதாக அமைந்தது. புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாகவும் இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாகவும் உள்ளதாக தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சாக்கு எடுத்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து குடியரசு தினத்தையொட்டி தியாகிகளுக்கு அறிவிக்கப்பட்ட ரூபாய் 3000ற்கான காசோலையும் வழங்கினார். விழாவில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரணி உள்ளிட்ட திரளான அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நாடு வளர்ச்சியடைந்துள்ளது. நமக்கு தேவையான பொருட்களை நாமே உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாடு வளர்ச்சியடைந்து பல்வேறு நாடுகளுக்கும் நம் பொருட்களையும் ஏற்றுமதி செய்கிறோம். விஞ்ஞான உலகில் நம் நாடு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாகவும் உள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. அனைத்து பிரிவு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக உள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அரசு செயல்பட்டு வருகிறது. மென்மேலும் புதுச்சேரி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 77வது இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், வருவாய் ஆய்வாளர் புனிதவதி மற்றும் அலுவலக ஊழியர்கள், தனியார் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் குடியரசு தின சிறப்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மதுபான கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய வாலிபரை சேதராப்பட்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பகுதியை சார்ந்தவர் தண்டபாணி எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 19ஆம் தேதி உறவினர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சேதராப்பட்டு 10 கண்ணு ரோட்டிலுள்ள மதுபான கடை எதிரே நிறுத்திவிட்டு காய்கறி வாங்க கடைக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து தண்டபாணி கடைக்கு சென்று வருவதற்குள் நிறுத்தப்பட்ட இடத்தில் இருசக்கர வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தண்டபாணி அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது வாகனத்தை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு தண்டபாணி சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது செல்வம் என்பவர் திருடி சென்றதும் தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செல்வத்தை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை மீட்டு குற்றவாளியை சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் ரவிபிரகாஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் புறவழிச்சாலை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆட்சியர் ரவிபிரகாஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா, IPS துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, IAS மண்டல காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரசு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு அரசு துறையினரின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்றனர். பள்ளி கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
முன்னதாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் ரவி பிரகாஷ், துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மதகடிப்பட்டு கிராமத்தில் 77வது குடியரசு தின விழா ஓய்வு பெற்ற முன்னாள் வட்டாட்சியர் அய்யனார் ஏற்பாட்டில் தேசிய கொடியை வெளியூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய திருநாட்டின் 77ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு மதகடிப்பட்டு கிராமத்தில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனார் ஏற்பாட்டில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் வெளியூர் வட்டாட்சியர் சேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். பின்னர் பள்ளி மாணவர்கள் கொடியேற்றும் பாடல் பாடிய பிறகு வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர் அசோகன் மற்றும் ஸ்ரீனிவாசன், சுகுமார், சபாபதி, வீரப்பன், ஐயப்பன், வெங்கடேசன், பெருமாள், விஜய் சந்திரன், சரவணன், லோகு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதியின் அளவில் நடைபெற்ற கபடி போட்டிகள் வெற்றி பெற்ற மதகடிப்பட்டு இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் குழுவினர்கள் மற்றும் கபடிகள் நேஷனல் விளையாட்டு வீரர்களாக கலந்து கொள்ள இருக்கும் அஸ்வின் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதற்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர் சேகர் டாக்டர் பட்டம் பெற்ற முன்னாள் வட்டாட்சியர் அய்யனாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவரும் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர். மடுகரை கிராமத்தில் புதிதாக எழுந்தருளியுள்ள 27 அடி உயர ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை கிராமத்தில் புதிதாக 27 அடி உயரத்தில் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலை 6 மணி முதல் சுந்தர விநாயகர், அரசடி விநாயகர், மாரியம்மன், பிடாரியம்மன், அய்யனாரப்பன், திரௌபதி அம்மன், ராஜகோபுரம், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ துர்கை, கொடிமரம் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை, நவகிரக ஹோமம், மகா சாந்தி ஹோமம், கோபூஜை, பூர்ணாகிதி, தீபாரதனை ஆகியன நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கும்பாபிஷேக தலைவர் தனபூபதி, கோவில் சிறப்பு அதிகாரி கலியபெருமாள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து தியாகி ரங்கநாதனுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கினார். கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், ஆனந்தன், மனோகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவர்கள் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் மாணவர்களுக்கு எழுது பொருட்களும் வழங்கப்பட்டது. குடியரசு தினத்தையொட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சச கொடி கம்பத்தில் தேசிய கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு ஏற்றி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தையொட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள மூவர்ண தேசிய கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு ஏற்றினார். புதுவை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் முதலில் தேசிய கொடி நெட்டப்பாக்கத்தில் ஏற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் ஊழியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. கல்வி என்னும் ஆயுதம் கொண்டு இந்த உலகையே நீங்கள் மாற்றலாம் என வேதியியல் அறிவியல் முகாமில் பங்கேற்ற கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான வியார்த்தி விஞ்ஞான் மந்தன் மாநில அளவிலான அறிவியல் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் உள்ள 45 வெவ்வேறு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட திறமையான மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் பயிற்சி மையத்தில் நடந்த துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநரின் பாதுகாவலர் ரவீந்திர முத்துக்குமார் முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் ஒரு நாள் முழுவதும் தீவிர அறிவியல் ஆய்வுகள் மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் சிவகுமார் மாணவர்களின் அறிவியல் திறனை பாராட்டி பேசுகையில், கல்வி என்னும் ஆயுதம் கொண்டு நமது அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிய முடியும். அது நமது அடையாளத்தை மட்டுமல்லாது நமது குடும்பம் மற்றும் நாட்டின் அடையாளத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. ஆகவே கல்வியை ஒருபோதும் கைவிடாமல் அதனை திறம்பட கையாண்டு நீங்கள் சிறந்த விஞ்ஞானிகளாக உருவாக வேண்டும். கல்வி என்னும் ஆயுதம் கொண்டு இந்த உலகையே நீங்கள் மாற்றலாம் என்று மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். விழாவில் சர்வ சிக்ஷா அபியானின் மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா மற்றும் CSR விஞ்ஞானி டாக்டர் சுதாகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை டாக்டர் AS சிவகுமார் வழங்கினார். மேலும் பங்கேற்ற 45 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடியரசு தின விழாவில் வெளியூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி, கிராம நிர்வாக அலுவலர்கள் வினோத், சூர்யா, அசோகன், பகிநாதன், இளங்கோவன் மற்றும் ஸ்ரீனிவாசன் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகு பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் காதலிக்கு தொந்தரவு கொடுத்ததால் மது குடிக்க வைத்து பீர் பாட்டிலால் இளைஞரை அடித்து கொலை செய்த காதலன் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் வேமனவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்று இரவு வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ஜனாவின் நண்பர் சிவபாலன் காதலியை ஜனா தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. இதில் அவ்வப்போது இருவருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தனது நண்பர்களுடன் சிவபாலன் ஜனாவை மது அருந்த வைத்து மது பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் போலீசார் சிவபாலன் உட்பட 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.